கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் தலைமை காவலர் பிரபாகரன், காக்கி பீட் அலுவலர் கனகராஜ் ஆகியோர் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான 3 பேரை பார்த்துள்ளனர். அவரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். சந்தேகமடைந்த அவர்களை சோதனை செய்தபோது அவர்களிடம் அரிவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் தங்கியிருக்கும் பகுதிக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது அது கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி என தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களுக்கு தங்க அனுமதி அளித்தவர்கள் இடம் விசாரித்த போது கல்லூரி மாணவர்கள், சீனியர் மாணவர்கள் தங்களது நண்பர்கள் வருவார்கள், அவர்களை 2 நாள் தங்க வைக்குமாறு கூறியதாக தெரிவித்தனர். இதனையடுத்து மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக துணிச்சலுடன் 2 காவலர்களும் மாணவர்களின் அறையில் சோதனை செய்தனர். அப்போது அதிபயங்கரமான பட்டாக்கத்தி மற்றும் வீச்சருவாள், ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் பேனக்கத்தி உள்ளிட்ட பல பொருட்கள் இருந்தது கண்டுபிடித்து அவற்றை கைப்பற்றினர். மேலும் அங்கிருந்த 2 கிலோ கஞ்சாவையும் கைப்பற்றினர். அப்போது பிடிப்பட்ட 3 பேரில் ஒருவர் தப்பி ஓட முயன்றார். அவரை துரத்தி பிடித்து மல்லு கட்டி அவரை துணிச்சலுடன் கைது செய்தனர். இது சம்பந்தமாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை விசாரித்த போது மதுரையை சேர்ந்த கருப்புசாமி வயது 24, சந்தோஷ்குமார் வயது 20, பிரவீன் வயது 19 என தெரிய வந்தது. மேலும் கருப்புசாமி மீது கொலை முயற்சி, வீடு உடைத்து திருடுதல், வழிப்பறி ஆகிய 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. சந்தோஷ்குமாருக்கு திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதும், பிரவீனுக்கு திருட்டு வழக்கு மற்றும் கொடுமையான ஆயுதம் வைத்திருந்த வழக்கு உள்ளிட்டவை நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் இவர்கள் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவரை கொடுமையான ஆயுதங்களுடன் நள்ளிரவில் துரத்தியுள்ளனர். இதில் அந்த மாணவர் தப்பி ஓடியதும் பிடிபட்டவர்கள் இந்த மாணவரை தேடி வந்திருந்ததும் தெரிய வந்தது. 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இரவு நேரத்தில் கொடுமையான ஆயுதங்கள் வைத்திருந்த நிலையில் இரவு நேர ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் துணிச்சலுடன் ஆயுதங்கள் மற்றும் குற்றவாளிகளை பிடித்தது குறித்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.